திருட்டு போய் புது வண்டி ஆட்டி போட்டானுல. வாங்க மாமா, ஏன் நடந்து வரீங்க? ஆமா, வண்டி எங்க? சர்வீஸ் கூட்டிருக்கம்மா. சர்வீஸ் விட்டுருக்கீங்களா? சொல்லவே இல்லை. சரி இந்தாங்க, லட்டு சாப்பிடுங்க. என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்ல இருந்து வந்திருக்கானா? எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்து பண்ணி தான் வாங்கிட்டு வந்தான். சில நேரம் இல்லை அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வர மாட்டாமா. இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான். ஆமா, என்ன விஷயமா வந்தானா? வண்டி ஆர்சி புக்கு கேட்டு விட்டீங்களாமே, அதான் கொடுத்து விட்டேன். யாருக்கு? நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு. காசுக்கா? போடு போடு. ஹலோ அண்ணா, நான் வேல்பாண்டி பேசுறேண்ணே. சொல்லு பாண்டியா. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 10,000 ரூபா பணம் வேணும். 2 மாசத்துல திருப்பி தந்துடுறேண்ணே. அடடா, ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பீரோல் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல, பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரிங்கண்ணே. என்னாச்சு? பணம் இருக்கான், ஆனா பெங்களூர் வர போயிட்டு இருக்காரான். யாரு இவன்? பழனி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது. இவன் பெங்களூர் போறானா? காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன். கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்கு. இப்ப பாருங்க, அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டுல இருப்பேன். அண்ணே, டீ கடை ஆறுமுகமா? ஆமா தம்பி. வணக்கண்ணே, நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன். சொல்லுங்க ராஜா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ராஜா. அது ஒண்ணு இல்லைண்ணே, எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க. அல்லர் கோவில தான். நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு. அதை விட்டு போனவங்களுக்குலாம் தலைக்கு 2 கிலோ கறியும் 4 குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில தான் இருக்கு. நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல, சொன்னீங்கன்னா. தம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசைவே மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. பெங்களூரு வராராமா. கொஞ்சோன்னு கறியும் 1 குவாட்டரும் இருக்குன்னு சொன்னா போதும். ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா. எல்லாம் சரியா இருக்கா தம்பி? சரியா இருக்கும். இந்தாங்க உங்க பத்திரம். காலையில முதல் ட்ரிப்பா பரவாயில்லடா. இப்போ என்னடானா அநியாயத்து பஸ் ஸ்டாண்டு காலியா கிடக்கு. வாங்க பங்காளி, என்ன டல்லா வரீங்க? வழக்கம் போல சொதப்பி இருப்பாங்களே. வேலையை பர்மனன்ட் பண்ணிட்டாங்க பங்காளி. என்ன பங்காளி இதெல்லாம் விட்டீங்க? சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்த போய் கைய கொடுங்க. சந்தோஷமான விஷயம். நன்றி. உங்களுக்காகவே இந்த வெளிநாட்டு சாமான்லாம் விற்பானே, அவங்ககிட்ட சொல்லி ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை உள்ள வைங்க முதல்ல. அதெல்லாம் குடிக்கிறத விட்டேன். என்ன பங்காளி இப்படி சொல்லி? குடியே கெடுக்கும், குடி உடல்நலத்தை கெடுக்குங்கிறதா வேற, குடி வருமானத்தை கெடுக்கும். உங்களுக்காக 3 லட்ச ரூபாய்க்கு அலைஞ்சப்பதான் தெரிஞ்சு. நாங்க 2 பேரும் குடிச்ச காசு சேர்த்து வச்சிருந்தா இந்நேரம் 5-6 லட்சம் கையில இருந்திருக்கும். என்ன பங்காளி இப்படி சொல்றீங்க திடீர்னு? விட்டுட்டானா விட்டுருங்க பங்காளி. ஹீரோ மெசேஜ் சொன்னா கிராஸ் கேள்விலாம் கேட்காதீங்க. நல்ல விஷயம் தான். சொல்லுமா. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. இந்த வரேன் இரு. என்னடா? ஏமா பாண்டியா, நானே அந்த ஆளு தெரியாம பின்வழியா வந்திருக்கேன். நீ காட்டி கொடுத்துற போல இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு? என்ன கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும்? உங்க அப்பன் தான் ஏதோ ஒரு பிள்ளை வீட்டு கூட்டிட்டு வந்து அதுதான் இந்த வீட்டு மருமக, நீ கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிச்சு. பத்தாவதுக்கு நட்டு ஹால்ல உட்கார வச்சு சோத்த போடுன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. அது சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தெரியுமில. இவர் யாரோ ஒரு பொண்ணை நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுவாரு. நான் கட்டிக்கணுமாக்கும். மாட்டேன் சொன்னா என்ன பண்ணுவாரு? ஐயோ, உங்க அப்பா ஒரு கிறுக்கம்பா. சங்க குடிச்சு செத்து போறாரு. செத்து போடு. ஐயோ, அப்ப என்ற ரோப்பு. ஐயோ அம்மா. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. யாருமா அந்த பொண்ணு? சும்மா சொல்றான்னு பார்த்தா நிஜமா தாரியா குதிரை கணக்குதுப்பா. ஓ, தோற கொல்ல பக்கமா வந்துட்டாரா? ஏய், நான் சொன்னது சொன்னியா? என்னடி சொன்னியா இல்லையா? ஏய் திருப்பூர்காரி, தலையை திருகி தூக்கி எறிஞ்சிருவேன். அந்த பொண்ணுதான் என் வீட்டு மருமகன் சொன்னையா? சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாதுமா. முடியாதா? ஏய் இங்க பார், இந்த பக்கம் பாட்டில், இந்த பக்கம் பாய்சன், 2 மிக்ஸ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்க, உன் பூவும் பொட்டும் புஷ்கு. முடியாதாம். ஏய், அந்த பொண்ணுதான் என் வீட்டு மருமக. வேணா அந்த ஆளை கட்டிக்க சொல்லு. சாமி, அப்ப மம்மி.
அது சரி, அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கல அது வேற விஷயம். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டியா நீ? நான் எங்க அப்பா போய் கேட்டேன். உங்க அப்பா தான் உன் போட்டாவை அந்த பொண்ணு கிட்ட காமிச்சிச்சாமா. அதுக்கப்புறம் அந்த புள்ள கிட்ட பேசிச்சாமா. அந்த புள்ளைக்கு உன்னை பிடிச்சிச்சாமா. என்னத்தை இச்சிச்சாமா? அந்த அப்பளத்தை எடுத்துட்டு வாடி. அதான் வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம், நான் கொண்டு போறேன். அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணு இவருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அன்னைக்கு பைக்ல இருந்து விழுந்து ஆஸ்பத்திரி போனல, அன்னைக்கு இந்த பொண்ணு தான் எனக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுச்சு. அன்னைக்கு பேங்க்ல பணம் கட்ட போய் ரத்த கொதிப்பு வந்து கீழே விழுந்தானே, அன்னைக்கு இந்த பிள்ளை என் கூட இருந்து எங்க அம்மா மாதிரி பாத்துக்குச்சு. இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன குறைன்னு வேணாங்கறா? இப்ப என்ன குறைன்னு வேணாங்கற? குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் யோசிக்கறான்? இல்ல, நான் லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணு. அட பாப்பா, நீ வேற. உங்க அப்பனே எங்க அக்காவை லவ் பண்ணிக்கிட்டு என்ன கத்திக்கிட்டாரு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துல ஜகஜமப்பா. அதுக்காக இல்ல, அப்புறம் இந்த 1 ரூபா சைஸ்ல வச்சிருக்கே பொட்டு, அது மிஸ் ஆயிடக்கூடாதுங்க காரணத்துக்காக இவர் விரும்பின பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹலோ, சொல்லுப்பா. எங்க இருக்கீங்க? பெரியம்மா வீட்டுல சொல்லிட்டு போலான்னு. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க மண்டபத்துக்கு. சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன்ப்பா. சரி, நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. முதல்ல மாப்பிள்ளை அனுப்பிச்சிடுங்க, நிறைய செய்முறை பண்ணணும். சரி சரி, அனுப்பிச்சு வைக்கிறேன். பங்காளி ஏதோ செய்முறை பண்ணுமா? நீங்க எப்படியே கிளம்புங்க. நான் வரையில டைலர் கடைக்கு போயிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. போற பாதையில் என்ன கட்ட கிடக்குது? யாரா? மங்களி, மங்களி, அடிங்கப்பட்டது. ஒண்ணு இல்ல விடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். என்ன தேடுறீங்க? செல்போனு. செல்லா? எங்க விழுந்திருக்கும்? மங்களி, அங்க பாருங்க. ஏய், இது பாருடா. ஏய் ஏய் ஏய், எந்திரி. ஏய், எந்திரா. நான் தான் பங்காளி அவனை தள்ளி விட்டேன். நான் அவனை கொன்னுட்டேன் பங்காளி. நான் கொலை பண்ணிட்டேன். ஐயோ, நான் அவனை தள்ளி தானே விட்டேன். விடிஞ்சா கல்யாணம். பங்காளி, நீங்க அவனை கொல்லல. நான் தான் பங்காளி அவனை தள்ளி விட்டேன். பங்காளி, நீங்க அவனை பார்க்கல. ஐயோ, என்ன பங்காளி சொல்றீங்க? தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. எப்படி? இந்த சம்பவத்தை மறந்துட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க.
சத்தியம் பண்ணுங்க பங்காளி. பயப்படாத, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு தாலி கட்ட வரைக்கும் எது நடந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். கல்யாணம் மாப்பிள்ள நல்லா கலகலந்து இருக்க விட்டு இப்படி கப்பல் கவுந்து போன மாதிரி இருக்கீங்களே. ஏண்டா சொல்ல மாட்டியா நீ? ஐயோ வாங்க வாங்க உட்காருப்பா. தம்பி உட்காருங்க. உட்காருங்க. அடுத்தது உனக்கு தான் கல்யாணம். वक्रतुण्डाच धीमहि तन्नो दन्ते प्रचोदयात् एकदन्ताच विद्महे वक्रतुण्डाच धीमहि परिषदति दुर्गान् विश्वानावे वसंतम दुर्दा दग्नः சுவாமி நன்ன மந்திரத்தை சொல்லுங்க. விடுங்களே, கரெக்டா தான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. நான் அவட்ட தானே சொன்னேன். நீங்க ஓதிடுவீங்களா? आध्यात्नाद विद्महे कन्नकुमार धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् या देवी सर्वभूतेषु मातृ. டேய், என்னடா போலீஸ்காரங்களா வர்றாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இருங்க வரேன். या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. சரி, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ கல்யாணத்தை முடி. இருந்து வாழ்த்துட்டு போங்க சார். சரி வா.
प्रजापते नवपते भगोभिषे सहस्राक्षरा वरमेजो मन गट्टी मेलम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन मम जीवन ரொம்ப நன்றி சார். कंठे भद्रामिं शुभहे त्वं दीव सरदां शतम् मांगल्यधारणो शुभमुहूर्तोऽस्ते வாங்க போலாம். प्रतिष्ठितमस्तु शतमानं भवति. என்னடா ரெண்டு பேரும் உள்ள போனீங்க, ரொம்ப ரகசியம் பேசுனீங்க, அவர் வாட்டில் போயிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கல, அதான் உள்ள கூப்பிட்டு சத்தம் போட்டு போறாரு. ஏப்பா பந்தி நடந்துட்டு மிச்ச இலக்கட்டை வந்து சேரல, சீக்கிரம் கொண்டாப்பா. வா. என்ன பங்காளிங்க நீங்க உள்ள நிக்காம? அங்களே நான் தாலியை கட்டிட்டேன், இருந்தாலும் என்னால் நிம்மதியா இருக்க முடியல. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துன்னு சொல்லுங்க ப்ளீஸ். பயங்கரமான ஆள்டா நீ. அது எப்படி அங்க ஒருத்தனை அசால்ட்டா அடிச்சு கொலை பண்ணி கிணத்துல தூக்கி போட்டுவிட்டு இங்க ஊரையே கூட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? இல்ல எவ்வளோ நெஞ்செழுத்தண்டா உனக்கு. இதை நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். நீ லவ் பண்ணி ஒருத்திய, அவளை கல்யாணம் பண்றது தானே இதெல்லாம் பண்ண. இப்ப எங்க ஜெயிலுக்கு தானே போற? என்ன பண்ணலாம்? எப்படி வசதி? இப்ப தூக்கட்டுமா இல்ல இந்த கல்யாணம் முடிஞ்சதும் தூக்கட்டுமா? சார் அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும் சார், உங்க கூட நான் வந்துடுறேன் சார். பாண்டியா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா சரியான ஆளை தாண்டா கொலை பண்ணிருக்க. ஒரு கொலைகாரனை கூட மன்னிச்சிடலாம், ஆனா பொண்ணுங்களை கேவலமா போட்டோ எடுத்து அது நெட்ல போட்டு அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறானே, அவனை கண்ட இடத்துல கண்டம் துண்டமா வெட்டணும். அது எங்களால முடியாது. நீ அதை பண்ணிருக்க. என்ன உன் அட்ரஸ முழுசா போட்டு வந்திருக்க தெரியுதா? உன் சிம் கார்டு புடி. நாளைக்கு காலைல பேப்பர்ல செய்தி வரும், குடிபோதையில் கிணற்றில் விழுந்து வாலிபர் மரணம்ட்டு. புரியுதா? வரட்டுமா? தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி பங்காளி. என்ன நீங்க நமக்குள்ள மாத்தி மாத்தி நன்றி சொல்லிட்டு இருக்கதா? நீங்க உள்ள போங்க, காணாம தேடுவாங்க. பொண்ணு பக்கத்துல நீங்க